ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த பாருங்க, ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் டூ கோன்ஸ் இஸ் 2:3. அதாவது அவங்க 2 கோன் கொடுத்துருக்காங்க, அந்த 2 கோன்ஸோட வால்யூமும் 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 2 கோனுக்கான ஆரங்கள் இருக்கு இல்லைங்களா, ஏடிஐ, அந்த ஆரங்கள் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, அந்த 2 கோன்ஸோட ஹைட்ஸும் எந்த ரேஷியோவில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதான் கணக்கு. இப்போ பொதுவாக ஒரு கோன் அப்படின்னா இதுதான் கோன். இப்போ இந்த கோனோட வால்யூம் அப்படின்னாக்கா இதுக்கான ஃபார்முலா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் யூனிட் கியூப். இதுதான் இந்த வால்யூமுக்கான ஃபார்முலா. இப்போ அவங்க 2 கோனை கொடுத்து கம்பேர் பண்ணிருக்காங்க. இப்போ 2 கோன் அப்படின்னு வர்றப்ப நாம் கோன் 1 அண்ட் கோன் 2 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது இந்த கோன் 1ஓட வால்யூம் V1 அப்படின்னு வச்சுப்போம். இதோட வால்யூம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்தது கோன் 2ஓட வால்யூம் V2 அப்படின்னு வச்சுக்கிட்டா இதோட வால்யூமும் அதே தான் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஆனால் இப்போ இந்த 2 வால்யூம்லையும் பார்க்குறப்ப இந்த ரேடியஸும் ஒரே நோட்டேஷனில் இருக்குது. அதாவது ஒரே குறியீடு ஸ்மால் ஆர்ன்னு இருக்குது. அதே போல் இந்த ஹெச்சும் ஒரே குறியீடில் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இங்கே நொட்டேஷனை மாற்றிக்கிறோம். இப்போ இதோட வால்யூம் நாம் V1 இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு மாற்றிக்கிறோம். இந்த வால்யூமை V1 இஸ் ஈக்குவல் டு 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ நாம் இந்த ரேடியஸை இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 2 கோனுக்கான பேஸ் ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ரேஷியோவை 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோனோட ரேடியஸ் 1 பங்குன்னா இந்த 2வது கோனோட ரேடியஸ் 2 பங்கு. ஆகவே இந்த இடத்துல நம்ம இது எப்படி எழுதலாம்னாக்கா, V1 இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அண்ட் V2 இஸ் ஈக்குவல் டு 1/3 பை 2R த ஹோல் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் அப்படின்னு எழுதலாம். இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஹைட்ஸ். அதாவது அவங்க இப்போ இந்த கணக்கில் கேட்டிருக்கிறது இந்த ஸ்மால் ஹெச் அண்ட் கேபிட்டல் ஹெச், இது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்மால் ஹெச் ஈஸ்ட் கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு வாட். இதுதான் இந்த கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி. அதே போல் அவங்க கொடுத்துருக்கிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த 2 கோன்ஸோட வால்யூம்ஸும் 2:3 அப்படின்னு இருக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, V1 இஸ்டு V2 இஸ் ஈக்குவல் டு 2:3. இதுதான் இதுக்கு அர்த்தம். ஆக இப்போ நாம் இதை வச்சு இங்கே ஈக்குவேட் பண்ணும்பொழுது இந்த ஸ்மால் ஹெச் அண்ட் கேபிட்டல் ஹெச் இதுக்கான ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது மொதல் கோனோட வால்யூம் 1/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈஸ்ட்டு 2வது கோனோட வால்யூம்னு போடுறப்ப 1/3 பை 2R த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஹெச். இதோட ரேஷியோ தான் 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 1/3 பை அப்படிங்கிறதும் இதில் 1/3 பை அப்படிங்கிறதும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே அடுத்து என்ன கிடைக்கும்னா, ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஹெச் இஸ்டு 4R ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு 2:3ன்னு கிடைக்கும். அதாவது இந்த 2 ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ 4 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இது ரெண்டையும் பெருக்குவோம், அடுத்தது இது ரெண்டையும் பெருக்குவோம், பெருக்கி ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்னா 2 இன்ட்டு 4 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஹெச் அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 8 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச்னு வரும்.
இந்த ஆர் ஸ்கொயரும் இந்த ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 8 கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்மால் ஹெச் அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதை நாம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினோம்னாக்கா 8/3 இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் பை கேபிட்டல் ஹெச் அப்படின்னு வரும். தட் இஸ் ஸ்மால் ஹெச் பை கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8/3. அதாவது ஸ்மால் ஹெச் ஈஸ்ட்டு கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8:3. இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த கோன் 1 கோன் 2 அப்படின்னு சொல்லி அதோட வால்யூம்ஸை V1 அண்ட் V2 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை எடுத்து எழுதும்பொழுது இந்த ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஆர், அதே போல் ஸ்மால் ஹெச் அண்டு கேபிட்டல் ஹெச், இது ரெண்டையும் தனித்தனியாக சுட்டி காட்டுறதுக்காக எழுதினப்ப இந்த V1 V2ன்னு போகிற இடத்துல ரெண்டையுமே தவறுதலாக V1 அண்ட் V1 அப்படின்னு போட்டிருப்பேன். இது ரெண்டுமே தப்பு. இந்த இடத்துல V1 அண்ட் V2 அப்படின்னு தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.